தேவைக்கு அதிகமாக மழை பொழியும் பொழுது இந்த துஆவை ஓதிக்கொள்ள வேண்டும். இப்ப நாலா பக்கம் பார்த்தீங்கன்னா புயல் எச்சரிக்கை, ரெட் அலர்ட் கொடுத்துட்டு இருக்கிறாங்க இல்லையா? இந்த மாதிரி மழைகள் அதிகமாக இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலைகள்ல இந்த துஆவை நாம் அதிகமாக ஓதிக்கொள்ள வேண்டும். இந்த துஆ அல்லாஹும்ம ஹவாலைனா வலா அலைனா, அல்லாஹும்ம அலல் ஆகாமி வல் ஜிபாலி வல் ஆஜாமி வல் வல் அவுதியதி வமனாபிதி ஷஜர். இந்த துஆவுடைய பொருளை பாருங்கள். யா அல்லாஹ், எங்கள் சுற்றுப்புறங்களில் இந்த மழையை பொழியச் செய்வாயாக. எங்களுக்கு பாதகமாக இந்த மழையை நீ ஆக்கிவிடாதே. யா அல்லாஹ், மணற்குன்றுகள், மலைகள், ஓடைகள், விளைநிலங்கள் ஆகியவற்றின் மீது இந்த மழையை பொழியச் செய்வாயாக என்ற இந்த துஆவை மழைகள் அதிகமாக இருக்கும் பொழுது, புயல் அதிகமாக இருக்கும் பொழுது, மழை அதிகமாக தேவைக்கு அதிகமாக பொழியும் பொழுது இந்த துஆவை நாம் ஓதிட்டோம் சொன்னா நிச்சயமாக எல்லா விதமான தீங்குகளை விட்டு அல்லாஹ் நம்மை பாதுகாத்து விடுவான். அல்லாஹும்ம ஹவாலைனா வலா அலைனா, அல்லாஹும்ம அலல் ஆகாமி வல் ஜிபாலி வல் ஆஜாமி வல் வல் அவுதியதி வமனாபிதி ஷஜர். அல்லாஹ் இந்த மழையை பயனுள்ள மழையாக ஆக்கி அருள்வானாக. இந்த புயலால் ஏற்பட இருக்கக்கூடிய எல்லா விதமான பலா முசீபத்துகளை விட்டு நம்மை பாதுகாப்பானாக. இந்த மழையை அல்லாஹ் சிறப்பிற்குரிய பரக்கத்தான மழையாக நம்மை ஆக்கி அருள்வானாக. ஆமீன்.